உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, சுவாமி மலையிலே கொங்கு நாட்டு பிறவி குருடனுக்கு கண் பார்வை வழங்கி அருள் புரிந்த கண் கொடுத்த விநாயகர் உள்ளார். கண்களில் ஏற்படும் நோய்கள் நீங்க இவரை வழிபடலாம். நீங்கள் இவரை தியானித்து தொடர் நிலையிலே கணபதியை வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் மாயமாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 25/1/2025 கிழமை சனிக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் தை 12வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி ஸ்ரீரங்கம் நம்பெருமான் சந்தன மண்டபம் எழுந்து அருளல், அலங்கார திருமஞ்சனம் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் பவனி, மதுரை கூடலழகூர் புறப்பாடு ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, பிறகு 4:30 5:30 இது மாலை பொழுதாகும். காலையிலே 10:41 முதல் 11:17 மணி வரை வாஸ்து நேரம். யாராருக்கெல்லாம் இது தேவைப்படுகிறதோ கடைபிடித்து நற்பலனை நீங்கள் எட்டலாம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி ஏகாதேசி இரவு 7:34 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை நாள் முழுவதும். யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சமன் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை ஆகும். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சகட தோஷம் விலகி சகட யோகம் பெற. ஒரு சிலரது வாழ்வில் எந்த ஒரு காரியத்திற்கு போனாலும் காரிய தடையும் தாமதமும் ஏற்படும். சங்கடங்களோடு வாழ்க்கையை தொடர்வார்கள். உறவுகளிடமும் நண்பர்களிடம் உறவாடச் சென்றால் அவர்கள் விலகி சென்று விடுவார். பேருந்து நிலையத்திலே காத்து நின்றால் எப்பொழுதும் சரியான நேரத்திற்கு வந்து செல்லும் பேருந்து மிகவும் தாமதமாய் வரும். தாமதமாகவே இங்கும் செல்ல வேண்டியது இருக்கும். பயணத்திற்கான காரியமும் தடைப்பட்டு விடும். இப்படிப்பட்ட தடை தாமதம் ஒருவருக்கு அடிக்கடி நேர்ந்தால் அவர் சகட தோஷம் உள்ளவர் என்பதை அறியலாம். ஒருவரது ஜாதகத்திலே லக்னத்துக்கு 6வது இடத்திலே சந்திரன் நின்றால் அந்த ஜாதகருக்கு எதிலும் தடை தாமதங்களே ஏற்படும். இவ்வாறு சகட தோஷம் உடைய ஜாதகர்கள் இந்த எளிய பரிகாரத்தின் வாயிலாக நன்மையான பலன்களை அடையலாம். முதலாவது பரிகாரம், தமிழில் உயிரெழுத்துகள் 12, அதுவே ஆறுமுகம் என்று அழைக்கப்படும் முருக கடவுள் சகல தோஷத்திற்கு பரிகாரம் காண முக்கிய பங்கை வகிப்பார். முருகபெருமான் அதை முற்றிலும் தீர்த்து வைக்கின்ற வல்லமை படைத்தவர். அருள்மிகு கரைமேல் முருகன். இந்த வகையான முருகன் கோயில் உங்கள் பகுதியிலே இருந்தார். சஷ்டி திதி வரும் தினத்தன்று காலையிலே
7 மணிக்கு மேல் சென்று வழிபட வேண்டும். மதியம் நடை சாற்றும் வரை உச்சிக்கால பூஜை வரை ஆலயத்திலே அமர்ந்து தரிசனம் செய்ய வேண்டும். இவ்வாறு வணங்கி வந்த 90 நாட்களுக்குள் சகட தோஷம் விளங்கி சகட யோகமாக மாறிவிடும். உங்கள் பகுதியிலே அருள்மிகு கரைமேல் முருகன் ஆலயம் இல்லாவிட்டால் விருதுநகர் மாவட்டத்தில் வீரகுடி என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு கரைமேல் முருகனை வழிபட்டு வந்தார். சகட தோஷம் விலகி சகட யோகமாக மாறும். அந்த முருகனின் முகவரி என்னவென்றால் அருள்மிகு கரைமேல் முருகன் ஆலயம், வீரக்குடி அஞ்சல், நரிக்குடி வழி, திருசுழி தாலுகா, விருதுநகர் மாவட்டம். இரண்டாவது பரிகாரம் என்னவென்றால் தமிழில் மெய்யெழுத்துகள் 18 ஆகிய அந்த 18 மெய்யெழுத்துகளுடைய 18 சித்தர்களை ஆட்கொண்டுள்ளன. 18 சித்தர்களை நினைவுபடுத்த 18 மெய்யெழுத்துகள் உருவாக்கின. நாட்டில் எத்தனை சித்தர் கோயில்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த மெய்யெழுத்திலே அடங்கி 18 சித்தருக்குள் அடங்கியவர்கள். எனவே உங்கள் பகுதியில் ஏதேனும் ஒரு சித்தர் கோயில் இருந்தால் அங்கு சென்று வரலாம். அல்லது சஷ்டி தினத்து அன்று சென்று அம்மாதிரியான சித்தர் கோயில்களிலே சென்று வழிபட்டு வந்தால் சகட தோஷம் விலகும், சகட யோகமாக மாறும். மூன்றாவது பரிகாரம் அருள்மிகு கரைமேல் முருக பெருமானையோ சித்தர் பீடத்தையோ சென்று தரிசிக்க முடியாதவர் சஷ்டி தினத்தில் காலையில் உங்கள் வீட்டிலே கீழ்கண்ட வாசகத்தை ஒரு 9 முறை சொல்லி வந்தால் சகட தோஷம் சகட யோகமாக மாறும். அருள்மிகு கரைமேல் முருகனே, 18 சித்தர்களே, என் வாழ்வில் கிட்டாமல் இருக்கும் வெற்றிகளை பெற்றிட சகட தோஷம் விலகி சகட யோகம் கிடைக்க அருள் புரிய வேண்டுகின்றேன். 9 மாதங்கள் தொடர்ந்து வரும் சஷ்டி திதி மேற்சொன்ன வேண்டுதல்களை செய்து வந்தால் வாழ்வில் மேன்மையை பெறலாம். இதில் எந்த பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடித்தால் வெற்றி பெறுவது உறுதி என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை. இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 11வது பாவம், அதாவது லாபஸ்தானம், மனைவி ஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரனுடைய ஸ்தானம், நண்பர்களுடைய ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட இந்த ஸ்தானத்திலே நாம் இன்றைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம். 11ஆம் அதிபர் 11லே ஆட்சி பெற்றிருந்தார். ஜாதகர் தன்னுடைய மூத்த சகோதரர்களோடு நன்றாக இருப்பார். நல்ல நண்பர்களையும் நல்ல பிள்ளைகளையும் கொண்டு சிறப்பாக வாழ்வார். ஒரு சிலர் மனைவி இருக்க வேறு ஒரு பெண்ணையும் 2வதாக மணந்து கொள்வார். இது பலம் பெற்றால் ஜாதகர் அனைத்து விஷயங்களிலும் சகல சௌபாக்கியங்களை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்வார். 11ஆம் அதிபர் 12இல் நிற்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் நஷ்டம் வரும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கையில் காசு தங்காது. கடன் வாங்கி காலம் தள்ளுவார்கள். உடல் நலத்திற்காக நிறைய செலவு செய்வார். மூத்த சகோதரர்கள் பல பிரச்சனைகளிலே சிக்கி தவிப்பார்கள். அரசாங்கத்தால் பல கெடுதல்களை சந்திப்பார்கள். நண்பர்கள் மூலம் சொத்து யாருக்கு கிடைக்கும். 2ஆம் அதிபரும் 4ஆம் அதிபரும் 11இல் நிற்க, மேலும் 10ஆம் அதிபர் 11இல் நிற்க அதிகப்படியான யோகம் வரும். குழந்தைகளால் யாருக்கு நன்மை லாபம் சேரும் என்று பார்த்தால் 5ஆம் அதிபரும் 4ஆம் அதிபரும் கூடி 11இல் நின்றார். தந்தையால் யாருக்கு லாபம் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபர் 4ஆம் அதிபரும் கூடி 11இல் நிற்க. தாயால் யாருக்கு லாபம் வரும் என்று பார்க்கும் பொழுது 4ஆம் அதிபரும் சந்திரனும் கூடி 11இல் நின்றால் தாயால் லாபம். தந்தை 4ஆம் அதிபரும் சூரியனும் கூடி 11இல் நின்றால் தந்தையால் லாபம். சொந்த முயற்சியால் லாபம் அடைவது எப்படி என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதியும் 4ஆம் அதிபரும் 10ஆம் அதிபரும் கூடி இருக்க 11இல் நிற்க சொந்த முயற்சிகளால் லாபம் உண்டாகும். பேசியபடியே சம்பாதிப்பது எப்படி. 2, 4, 10 அதிபர்கள் கூடி 11இல் நிற்க வாயாலே பேசி பெரும் பணத்தை சம்பாதித்து சொத்துக்களாய் வாங்கி குவிப்பார். நாளைய தினம் அருள்வாக்கு சொல்லி சம்பாதிப்பது எப்படி, ஜோதிடம் சொல்லி சம்பாதிப்பது எப்படி, புடவை வியாபாரம் யார் செய்யலாம், புத்தகம் விற்பனை யார் செய்யலாம், தோல், மீன், மாமிசம் இவைகளை இந்த வியாபாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் என்பதை விரிவாகவும்
விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தொகுப்பு தலைப்பு என்னவென்றால், புதனால் இந்த 3 ராசிகளுக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும் மற்றும் பல கோடிகளை சம்பாதிக்க போகின்ற 3 ராசிக்காரர்கள் இவர்கள்தான். சனி பகவானின் ராசிக்கு புதன் செல்வதால் இந்த நன்மையை பெறுகின்ற அந்த 3 ராசிக்காரர்கள் யார்? கிரகங்களின் இளவரசனான புதன் ஒரு மாதத்தில் 2 முறை தனது நிலையை மாற்றிக்கொள்ளப் போகிறார். இதனால் ஏற்படும் மாற்றம் என்ன என்று பார்க்கும் பொழுது, புதன் சனியின் வீடாக திகழ்கின்ற அந்த இடத்திலே சென்று சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கோடிகளை சம்பாதிக்கின்ற பாக்கியம் ஏற்படும். மேலும் அதற்ற நிலையை எட்டப் போகின்ற ஒரு பாகமும் இவர்களுக்கு கிடைக்கும். புதனுடைய காரகத்துவம் புத்திசாலிதனம், வணிகம், கல்வி மற்றும் ஆற்றல் பலவற்றை குறிக்கிறது. பிப்ரவரி 11, 2025 அன்று புதன் மதியம் 12:41 மணிக்கு கும்பராசிக்கு சனியினுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார். சனி பகவான் கும்பராசியின் அதிபதியாக கருதப்படுகின்றார். மேலும் சனியின் மூலத்திரிகோண ராசியிலே புதன் வருவது சில ராசிகளுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத நன்மையை கொடுக்க போகிறது. இந்த பதிவிலே பிப்ரவரியிலே கும்ப ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதால் அதற்றமடையும் போகும் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வது அதிகபட்ச நன்மையை அளிக்கப் போகிறது. இந்த ராசியின் 11வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த கிரக பெயர்ச்சி காரணமாக அவர்கள் பல்வேறு துறையில் வெற்றி பெறுவார்கள். மேலும் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நேர்மறையான மாற்றங்களை சந்திக்க அவர்களுடைய தொழிலே வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைவார். உங்கள் முயற்சி பெரும்பாலும் வெற்றியை தரும். மேலும் உங்கள் வாழ்க்கையிலே வெவ்வேறு பொறுப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் வரும். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நன்றாக சம்பாதிக்கலாம் மற்றும் கணிசமான அளவிற்கு பணத்தை சேமிக்கலாம். ஆரோக்கியம் திருப்திகரமாய் இருக்கும். மிதுனம் கும்ப ராசியின் புதன் சஞ்சாரம் செய்வதால் இந்த காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகளை அளிக்கும். புதன் மிதுன ராசியின் 9வது வீட்டிலே பெயர்ச்சடைகின்றார். இந்த சூழ்நிலையை சரியான முயற்சியின் காரணமாய் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் நிமித்தமாக பயன் செய்ய வாய்ப்புகள் உள்ளன. மேலும் நீங்கள் ஒரு வேலைக்காக ஒரு வெளிநாடு செல்லலாம். இது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக லாபத்தையும் அதிக வருமானத்தையும் தரும். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலவும். மாணவர்கள் தேர்வுகளே வெற்றி பெறலாம். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் நல்ல ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கலாம். சிம்மம் கும்ப ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலனை அளிக்கப் போகிறது. கிரகங்களின் இளவரசனான புதன் இந்த ராசியின் 7வது வீட்டிலே இருப்பார். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் பெறுவார்கள். மேலும் வாழ்க்கையிலே பலவிதமான மகிழ்ச்சிகளை தருணங்களை பெற்றிருப்பார்கள். வணிகர்களின் முயற்சியால் பெரும் வெற்றியையும் லாபத்தையும் பெறுவார்கள். வியாபாரம் சிம்ம ராசிக்காரர்கள் பெரு லாபத்தை ஈட்ட முடியும் மற்றும் சேமிப்பதிலே பெரிய வெற்றியை அடைவார்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல உறவை கொண்டு இருப்பீர்கள். மேலும் ஒருவருக்கு ஒருவர் தரமான நேரத்தை செலவிட முடியும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம். ஒவ்வொரு நாளும் தினப்பலன், ராசி பலன் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது. கூடுதலாக மாத பலாபலன்களும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. இதை கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம். இதிலே பெற்ற அந்த உண்மையை, நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்
என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது 6வது பகுதி, கடைசி பகுதி. அந்த பகுதியிலே நாம் செல்ல இருக்கின்றோம். அந்த பதிவிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் இன்றைய தினத்திலே மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடும் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற மகா மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வாகனத்தை இயக்கும் பொழுது அலைபேசியில் பேச வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்கின்ற நாளாக இது இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை இயக்கும் பொழுது அலைபேசியில் பேச வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலையில் கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் மோதல் வந்து நீங்கும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மோதல் வந்து நீங்கும். கவனம் தேவைப்படுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். புறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காதீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். ஆகையால் கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள், நண்பர்கள், ஆதாயம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்களை அறியாமலே தாழ்மனப்பான்மை தலை தூக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை. உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்மனப்பான்மை தலை தூக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தால் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்தி தரும். உறவினர்கள், நண்பர்களால் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவீர்கள். அமோகமான நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்தி தரும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்கள், நண்பர்களால் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள். அமோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்காலம் பற்றிய பயம், வீண் டென்ஷன் வந்து செல்லும். பிள்ளைகளின் பிடிவாதத்தை அனுசரணையாய் பேச்சில் சரி செய்யுங்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம், வீண் டென்ஷன் வந்து செல்லும். பிள்ளைகளின் பிடிவாதத்தை அனுசரணையான பேச்சில் சரி செய்யுங்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்களால் பிரச்சனை வரக்கூடும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். அதனால் கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவு பயன்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவுடன் பேசுங்கள். உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவுடன் பேசுங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாது. பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும். சிலருக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். புது அனுபவங்கள் கிடைக்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் அன்பு தொல்லை குறையும். சிலருக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று
நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.